கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தின் போது நடைபெற்ற அந்த 41 கல்யாண வழக்கு சம்பந்தமாக சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தாக்கல் செய்த தன் குடும்பத்தில் இருவரை இழந்துள்ள பிரபாகரன் செல்வகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கின் கோரிக்கையின்படியே சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ள நிலையில் தற்பொழுது அந்த நபரின் குடும்பத்திற்கும் அவருக்கும் திமுக தரப்பில் அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாகவும் கொலை மிரட்டல் துணையில் அவருக்கு வேலை, பணம் உள்ளிட்டவை தருவதாக ஆசை வார்த்தை கூறி மிரட்டும் துணியில் திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருவர் அணுகியதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இந்த சூழலில் அதிமுக தரப்பில் இது குறித்து பல்வேறு கேள்விகளை அதனுடைய ட்விட்டர் பக்கத்திலிருந்து எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக குடும்பத்தார் இருவரை பரிதாபமாக இழந்து துயரில் உள்ளவர் என்றும் பார்க்காமல் வழக்கு தொடர்ந்த பிரபாகரனை திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ரகுநாதன் தொடர்பு கொண்டு வழக்கை வாபஸ் பெற்றால் பணம், வேலை தருவதாக ஆசை வார்த்தை கூறி மிரட்டல் போன்ற துணியில் பேரம் பேசியதாகவும் அதனை தான் மறுத்த பிறகும் தன் பெயருடன் சில ஊடகங்களில் தான் வழக்கே தொடராததாக தவறான செய்தி வெளிவந்ததாகவும் அவர் அந்த வீடியோவில் வெளியிட்டிருப்பதாக அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இன்று திமுக வழக்கறிஞரான வில்சன் எம்பி மோசடியாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு கருத்துருவாக்கத்தை திணிக்க முயல்கிறார் எனவும், ஏன் பதறுகிறீர்கள் என திமுகவை நோக்கி கேள்வி எழுப்பியிருப்பதோடு என்ன தவறு செய்தீர்கள் எனவும் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. வழக்கு வாபஸ் பெற உங்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் மூலம் எதற்கு பணம், வேலை தர முன்வருகிறீர்கள்? ஏன் பிரபாகரன் மிரட்டப்படுகிறார் எனவும் அடுக்கடுக்காக பல்வேறு கேள்விகளை அதிமுக தரப்பில் எழுப்பப்பட்டிருக்கிறது. நீதி அமைப்பின் உச்சமான உச்சநீதிமன்ற தீர்ப்பையே தங்கள் விஞ்ஞான ஊழல் தந்திரத்தால் பிரித்து பேசும் அளவிற்கு எதை மறைக்க, யாரை காப்பாற்ற இவ்வளவு முனைகின்றனர் எனவும், திமுகவின் அரசியல் தில்லுமுள்ளுகள் தீர்ந்த பாடில்லை, திமுக ஆட்சி செய்தால் நீதியே இவர்களுடன் போர் செய்ய வேண்டிய நிலையில்தான் உள்ளதாகவும் அதிமுக தரப்பில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கு தொடர்ந்த பிரபாகரன் தனக்கும் தனது தாயாருக்கும் பாதுகாப்பு வேண்டி காணொலி வாயிலாக கோரிக்கை வைத்திருக்கிறார். அவருக்கு சிறு கீறல் விழுந்தால் கூட அதற்கு இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசுதான் முழு பொறுப்பேற்க வேண்டும் எனவும் கடுமையான கண்டனங்களையும் எச்சரிக்கையையும் அந்த ட்விட்டர் வாயிலாக அதிமுக தரப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வணக்கம், நான் தான் பிரபாகரன் பேசுறேன். போன 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்டத்துக்கு நானும் என் பாப்பா, என் மாப்பிள்ளை 3 பேரும் போனோம். போனதில் 2 பேரும் இறந்துட்டாங்க. எப்படி இறந்தாங்க, எதனால் இறந்தாங்க எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா நான் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லிட்டு நானாகவே பார்த்தீங்கன்னா தான் கேஸ் கொடுத்தேன். இப்போ நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து ரகுநாதன் சொல்லிட்டு ஒன்றிய செயலாளர் அவர் இந்த மாதிரி 20 லட்ச ரூபா பணம் தரோம், வேலை வாங்கி தரோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேஸ் வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் சரின்னு சரி நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா காலையில் நியூஸில் இந்த மாதிரி போகுது, பிரபாகரன்றவர் இந்த மாதிரி கேஸே ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு போகுது. நான் தான் கேஸ் ஃபைல் பண்ணேன். இந்த மாதிரி என் பேர் தான் போடுறாங்க. பிரபாகர் எல்லா கேஸ் கொடுத்ததே தெரியாத மாதிரி போடுறாங்க. அதனால இவங்க இந்த மாதிரிலாம் பண்றவங்க வேற என்ன வேணாலும் பண்ணலாம். எனக்கும் நானும் எங்க அம்மாவும் மட்டும்தான் இருக்கு. இப்போ என் குடும்பத்தில் எனக்கும் எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். இவங்க இதெல்லாம் பண்றவங்க என்ன வேணா பண்ணுவாங்க. எனக்கு எங்க அம்மாவுக்கும் உயிருக்கு உத்தரவாதம் வேணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் உத்தரவு. அது எனக்கு சொல்ல தெரியல, நீங்க தான் பார்த்து பண்ணிக்கணும். நன்றி.